அதிமுக தேமுதிக தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய அதிமுக முன்வந்திருக்கிறது. இந்நிலையில் தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்கள். மக்களவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது. இதற்கான கூட்டணி ஒப்பந்தம் இன்னும் சில நிமிடங்களில் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலும், அதே போல தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய இருவரும் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு இந்த கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. இதில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிகவிற்கு 5 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல மிக முக்கியமாக இந்த தேர்தலில் விருதுநகர், கள்ளக்குறிச்சி, கடலூர், மத்திய சென்னை, திருச்சி ஆகிய தொகுதிகள் இந்த கூட்டணியில தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒப்பந்தம் இன்னும் சில நிமிடங்கள்ல கையெழுத்தானதற்கு பிறகு இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறாங்க. காலையில 16 பேர் கொண்ட அதிமுக வேட்பாளர் பட்டியலை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். தொடர்ந்து எஸ்டிபிஐ, அதே போல புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டுக்கான ஒப்பந்தத்தை கையெழுத்தான பிறகு தற்போது தேமுதிகவுடன் தொகுதி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டும் இதே கூட்டணி இந்த மக்களவை தேர்தலில் போட்டியிட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில மீண்டும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இணைகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தேர்தலில் ஒரு மும்முனை போட்டி என்பது நிலவுகிறது. குறிப்பா திமுக தலைமையிலான கூட்டணியும் அதிமுக தலைமையிலான கூட்டணியும், அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியும் தமிழகத்துல போட்டிடுறாங்க. எனவே போட்டி என்பது தமிழக தேர்தல் அரசியல ஒரு கடுமையான ஒரு போட்டி இருக்கக்கூடிய நிலையில இந்த கூட்டணி அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு வெற்றி வாய்ப்பை ஸ்ட்ராட்டஜியை முன்வைத்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாங்க அப்படிங்கிறதும் ஒரு பார்க்க வேண்டியதா இருக்குது. நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தேமுதிக இன்றைக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்திருக்கிறது. தேமுதிகவை பொறுத்தவரை தொடர்ந்து அவங்க 2011ஆம் ஆண்டு முதல் அதிமுகவில் வெவ்வேறு காலகட்டங்களில் அதிமுகவோடு பயணித்திருக்கிறாங்க. அப்போதைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும், அதே போல விஜயகாந்த் அவர்கள் இருந்த போதும் 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த கூட்டணியில் முறிவு ஏற்பட்டது. அதுக்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில தேமுதிக இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில மீண்டும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இணைந்து அக்கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில ஒரு தொகுதியும், அதே போல டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக திருச்சியில ஒரு தொகுதியும், வட மாவட்டங்கள்ல தேமுதிகவிற்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அங்கு ஒரு 3 தொகுதியில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த தொகுதியை கேட்டு பெற்றிருக்கிறாங்க. எனவே அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறாங்க. இதுக்காக அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், அதே போல LK சுதீஷ், அதே போல அக்கட்சியின் அவைத்தலைவர் இளங்கோவன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகளும் வந்திருக்காங்க. அதே போல தேமுதிகவுடைய நிர்வாகிகளும் தேமுதிகவுடைய தொண்டர்களும் இந்த அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் என்பது இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல கையெழுத்தாக உள்ளது. நந்தா, இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக எத்தனை தொகுதிகள் என்பது தொடர்பான தொகுதி பங்கீட்டு கையெழுத்துக்கு பிறகு தெரியவர இருக்கிறது. குறிப்பாக தேமுதிகவை பொறுத்தவரை அவர்கள் போட்டியிடக்கூடிய இடங்கள்ல என்ன மாதிரியான சவால்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்? அபினேஷ், முக்கியமான கேள்வி நந்தா. தேமுதிக போட்டியிடக்கூடிய இடங்களை பொறுத்தவரை அங்கு எங்கெல்லாம் தேமுதிகவுக்கு ஒரு வலுவான பாக்கெட்ஸ் வாக்கு வங்கி இருக்கோ அதே இடங்கள்ல, அதே தொகுதிகள்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நேரடியான ஒரு வாக்கு வங்கி இருக்கு, கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. எனவே பாமக தேமுதிக அப்படிங்கிறதும் சில தொகுதிகளில் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க கேட்டிருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியும் பாமக கேட்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கிறது. குறிப்பாக வட மாவட்டங்களாக கருதப்படக்கூடிய விழுப்புரம், கடலூர், அதே போல கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள், அதே போல மத்திய சென்னையும்
பாமக கேட்டு இருக்கிறதாக தெரிகிறது. அந்த வகையில அங்கும் நேரடியாக தேமுதிகவுடன் போட்டியிருக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே வட மாவட்டங்கள்ல பாமகவை எதிர்த்து அவங்க அந்த வாக்கு வங்கியை பெற வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. ஏன்னா இந்த தேர்தலை கடந்த சில தேர்தல்கள்ல தொடர்ந்து தேமுதிகவிற்கு வாக்கு வங்கி என்பது தொடர்ந்து சர்வை சந்தித்திருந்தது. எனவே இழந்த வாக்கு வங்கியையும் மீட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரும் கட்டாயம் தேமுதிக இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் நான் முன்பே சொன்னது மாதிரி பாமக இருக்கக்கூடிய பாக்கெட்ஸ்ல இவங்களுக்கும் கணிசமா வாக்கு வங்கி இருக்கு. எனவே அவங்களோட போட்டியிட்டு இந்த தேர்தலில் அவங்க என்ன மாதிரி வாக்கு சதவீதத்தையும் வெற்றி வாய்ப்பையும் தக்க வைத்துக் கொள்ள போறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சவால். எனவே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாமக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இப்ப நேர் எதிரான ஒரு கூட்டணியில இருக்கக்கூடிய நிலையில அந்த அந்த காம்படிஷன் தான் ஒரு டஃப் டாஸ்கா இருக்கும் தேமுதிகவை பொறுத்தவரை. என்னதான் குறிப்பா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விருதுநகர் தொகுதியில விஜய பிரபாகரன் போட்டியிடுவதற்கு ஏற்கனவே விருப்ப மனு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அதிமுக கூட்டணியில விருதுநகர் தொகுதி தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டால் அவருக்கான போட்டி அந்த தொகுதியில எப்படி இருக்கும் அப்படின்னு விருதுநகர் ஒரு ஸ்டார்ஸ் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியா மாறி இருக்கு. குறிப்பா நீங்க குறிப்பிட்டது மாதிரி விஜய பிரபாகரன் அந்த தொகுதியில போட்டியிடுவதற்காக தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு அளித்திருக்கிறார். எனவே அப்படி பார்க்கும்போது நீங்க அவருடைய தந்தை விஜயகாந்தோடைய பிறந்த பூர்வீக ஊர் அப்படிங்கிறது அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள வருது, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்குள்ள. அண்மையில தான் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அவர் காலமானார். இப்படி ஒரு சிம்பத்தி ஓட்ஸ் அவருக்கு அங்க கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சென்டிமெண்ட்லா அந்த தொகுதியை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. விருதுநகர்ங்கிறது ஒரு சதர்ன் ரீஜன்ல வரக்கூடிய ஒரு மாவட்டம், ஒரு தொகுதி. அங்க அவருக்கான ஒரு செல்வாக்கு இருக்கு. அவங்களோட அண்மையில அவர் காலமாயிருக்கார். எனவே அந்த சென்டிமெண்ட் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் அந்த ஸ்ட்ராட்டஜி கால்குலேஷன்ல தான் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எனவே விஜய பிரபாகரன் அங்க ஒருவேளை இந்த கூட்டணியில அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் அவர் அங்கிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் அவருடைய கோரிக்கையிலும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது முன் வைத்திருக்கிறாங்க. தற்போது இது நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அதிகாரப்பூர்வ அந்த கையெழுத்து என்பது இன்னும் சில நிமிடங்கள்ல கையெழுத்தாக இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே போல தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய இருவரும் இந்த தொகுதி கூட்டணி உடன்படிக்கையில கையொப்பமிடம் இருக்காங்க. அதன் பிறகு நேரடியாக அவர்கள் கூட்டாக இந்த செய்தியாளர்களை சந்தித்து பேச இருக்கிறாங்க. நான் முன்பே சொன்னது மாதிரி 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இணைகிறது. தற்போது அவர்கள் செய்தியாளர்கள் சந்திக்க இருக்கிறாங்க. அதே போல கூட்டணிக்கான அந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட இருக்காங்க. அந்த நேரடி காட்சியை இப்போது பார்க்கலாம். தேமுதிக அதிமுக இடையே தொகுதி பங்கீடு கையெழுத்தாகியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். தேமுதிக சார்பில் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட தலைவர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கின்றனர். அது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் நடக்க இருக்கிறது. அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் மாலை வணக்கம். பத்தொன்பது 4/2024 அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் இடையே இன்று 20/3/2024 புதன்கிழமை ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 5 தொகுதிகள் ஒதுக்குவதும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
1 திருவள்ளூர் தனி, 2 மத்திய சென்னை, 3 கடலூர், 4 தஞ்சாவூர், 5 விருதுநகர். இந்த 5 தொகுதியிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். ஒதுக்கப்பட்ட 5 தொகுதிகள் தேமுதிகவுக்கு திருப்திகரமாக இருக்கா? பரவாயில்ல, உங்களுக்கு சென்ட்ரல் கொஞ்சம் தள்ளு. அனைவருக்கும் மாலை வணக்கம். முதலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், அண்ணன் முனுசுவாமி அவர்களுக்கும், அவைத்தலைவர் அவர்களுக்கும், வேலுமணி அவர்களுக்கும், தங்கமணி அவர்களுக்கும், எங்கள் வீட்டுக்கு வந்த பெஞ்சமின் அவர்களுக்கும், அனைத்து திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கும், அனைத்து நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கும், அனைத்து மூத்த தலைவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், மகளிர் அணியை சேர்ந்தவர்களுக்கும், என்னுடன் வந்திருக்கும் துணை செயலாளர் கல்கி சுதீஷ் அவர்களுக்கும், அவைத்தலைவர் எங்களுடைய டாக்டர் அண்ணன் இளங்கோவன் அவர்களுக்கும், கொள்கை பொறுப்பு செயலாளர் மோகன்ராஜ் அவர்களுக்கும், இங்கு இருக்கும் அனைவருக்கும் கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி அலுவலகத்திற்கு இங்க வந்திருக்கிறது உண்மையிலே நான் மகிழ்ச்சியாக நான் சொல்றேன். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர்
புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த ஒரு இடம், ஒரு புரட்சியை ஏற்படுத்தி சகாப்தத்தை படைத்த ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல இருந்து உங்களை அனைவரையும் சந்திக்கிறதில் உண்மையிலேயே அந்த 3 தெய்வங்களுக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசியல் வரலாற்றில் மாபெரும் ஒரு சரித்திரத்தை, சகாப்தத்தை உருவாக்கியவர்கள். கேப்டனும் அவர்களோடு சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை 2011 உருவாக்கணும். பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட கேட்டீங்க, 5 ஆண்டு கழிச்சு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அமைச்சிருக்கீங்களே, இதை பற்றி கருத்து என்ன என்று. 2011 ஏற்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கிறது இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அந்த வெற்றி மீண்டும் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அதுக்கு அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலிலும் 2026 நிச்சயமாக இந்த கூட்டணி தொடரும். இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாகவும் அமையும் என்பதில் இந்த நேரத்தில் நான் எல்லாருக்குமே நான் சொல்றேன். எனவே இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழகத்திலே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அமைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாநிலங்களவை இடம் வேண்டும் அப்படின்றது கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது எதிர்பார்த்திருக்கீங்க. பட் இப்போ உங்களுக்கு மக்களவை தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி என்ன கருத்து? ஏறக்குறைய ஒரு மாத காலம் பத்திரிகை சகோதரர்கள் ரொம்ப பொறுமை காத்தீங்க. முதல்ல அதுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். டெய்லி தலைமை கழகத்துக்கு வருவீங்க, மேடம் என்ன என்ன என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. நாளைக்கு 1 டே வெயிட் பண்ணுங்க. ஒரு நல்ல செய்தி, வெற்றி செய்தி நாளைக்கு தேமுதிக தலைமை கழகத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்றத நான் சொல்றேன். இன்னைக்கு நான் இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தில் வந்திருக்கேன். நாளைக்கு அண்ணன் எடப்பாடியார் அண்ணனும் கூட அவருடைய அனைத்து மூத்த தலைவர்களும் நமது கழகத்திற்கு, நமது அலுவலகத்திற்கு வந்து இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி என்பதை முதல்ல நிரூபிச்சு நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை எங்க தலைமை கழகத்தில் உங்களுக்கு அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பலமுறை போட்டி அப்படின்னு சொல்றாங்க. டிஎம்கே அலைன்ஸ் இருக்கு, பிஜேபி. நேரடியான போட்டி திமுக அதிமுகவுக்கு தான் இருக்குமா? எப்படி பாருங்க, பிஜேபி அலைன்ஸ் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. உங்களுடைய ஒப்பீனியன்? இல்ல, தேர்தல் என்றாலே பல முனை போட்டிகள் வருவது சகஜம். ஏற்கனவே எத்தனையோ தேர்தல்களை சந்தித்தவங்க தான் அதிமுகவும் தேமுதிகவும். எனவே எத்தனை போட்டிகள் வந்தாலும் அதை எதிர்த்து அந்த சவால்களை சந்தித்து மாபெரும் வெற்றியை இந்த கூட்டணி நிச்சயம் அமைக்கும் என்று உறுதியாக நாங்கள் நம்புறோம். அது ஜெயிக்கும் என்பதையும் தெரிவிச்சோம். அதிக எண்ணிக்கையில கட்சிகள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அது ஒரு டஃப்பா இருக்கான ஒரு போட்டியா அப்படி நான் கருதலைங்க. ஏன்னா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அதான் ஒரே வேர்ட்ல சொல்லிட்டேன். 2011 மறுபடி அந்த வரலாறு வரப்போகுது இந்த தேர்தலில். நான் முதல்ல சொல்லிட்டேன். அப்பயும் 2 கட்சி தான் இருந்தோம். ஒருத்தர் ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் சரித்திரத்தை படைச்சோம் 2011. அதனால இங்கு எத்தனை எண்ணிக்கை என்பது முக்கியம் இல்லை, யார் யார் கூட்டணி சேர்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். எனவே இது ஒரு ராசியான கூட்டணி, நேச்சுரல் அலையன்ஸ். இது ஒரு வெற்றி கூட்டணி. மீண்டும் 2011 வரலாறு தொடரும். அப்படி இருந்த போதும் இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி வேண்டாம், அதிமுக கூட்டணி தான் வேணும்ன்ற ஒரு முடிவு எடுத்துங்க இல்லையா? அதுக்கு ஸ்பெசிபிக்கா ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல, நாங்க அதிமுக தேமுதிக எல்லாருமே என்டிஏ அலையன்ஸ்ல நாங்க எல்லாம் இருந்தவங்க தான். 2014 நாங்க என்டிஏல இருந்தோம், 2019 என்டிஏ அலையன்ஸ்ல இருந்தோம். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவர்களுமே எங்களை எல்லாரோடையும் நட்புணர்வோடு பழகிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இந்த முறை எங்க கட்சியை சேர்ந்த அனைவரும், எங்கள் மாவட்ட கழக செயலாளர் ஆலோசனை கூட்டத்திலே அனைவருடைய கருத்துமே இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை அனைவரும் உறுதியாக சொன்னாங்க. அதனால நிச்சயமாக
எங்களுக்கு முதலில் எங்களை அப்ரோச் பண்ணதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணன் வேலுமணி அவர்கள், தங்கமணி அண்ணாவர், பெஞ்சமின் அவர்கள், அதே மாதிரி எல்லாரும் வீட்டுக்கு மரியாதை நிமித்தமாக எங்களை சந்தித்து இந்த கூட்டணியை தொடர வேண்டும் என்று அழைத்தார்கள். அந்த மரியாதை நிமித்தமாக எங்கள் கழகத்தின் மூத்த தலைவர்களை நாங்கள் இங்கு அனுப்பினோம். எனவே இந்த உறவு சிறப்பான ஒரு உறவாக, சிறப்பான ஒரு கூட்டணியாக எங்களுக்கு அமைஞ்சது. அனைவருடைய ஒப்புதலோடு இந்த கூட்டணி அமைந்தது. கூட்டணியில இருந்தீங்க, இப்ப என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டீங்க. இப்ப என்டிஏ தனியா ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? வாழ்த்துக்கள் சொல்றேன். இது தேர்தலுங்க, போட்டி. இதுல யார் வெற்றி தோல்வின்றத மக்கள் முடிவு செய்யணும். மக்கள் தான் முடிவு செய்யணும். பிரச்சாரங்கள் எங்களுடைய கேன்வாசிங் மொத்தமே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடக்கின்ற யாரோ அவர்களுக்காக தான் இருக்கும். நாங்க பேசுற ஒரு ஸ்பீச்சுமே மக்களுக்கானதா இருக்கும். நாங்க போகின்ற ஒரு தொகுதியும் அந்த தொகுதி மக்களுக்கு எங்களால் என்ன சிறப்பு செய்ய முடியும் என்பதுதான் இருக்கும். இன்னைக்கு ஒரு தேர்தலின் போட்டியாளர்கள் வரத்தான் செய்வாங்க, எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எது நல்லதோ அதை தான் எங்களுடைய ஸ்பீச்சா இருக்கும் என்பதை இன்னைக்கு திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க, அதை பார்த்திருப்பீங்க. மீண்டும் நீட் தேர்வு விலக்கு அளிக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. பெட்ரோல், டீசல், கேஸ் விலையெல்லாம் குறைக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. மகளிர் சுய உதவி குழுக்கு 10 லட்சம் தருவது, இப்படி பல அறிவிப்புகளை கொடுத்திருக்காங்க, பார்த்திருப்பீங்க. உங்க கருத்து என்ன? ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தல், 2019 சட்டமன்ற தேர்தல் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு விட்டாங்களா? 520 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. எத்தனை அறிவிப்பு நிறைவேற்றிருக்காங்க? ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறீங்களா? நீங்க அவகிட்ட கேள்வி கேட்டதானே பரவாயில்ல. நாட்டு மக்களுக்கு தெரிய வேணும்ல. 520 அறிவிப்புகளை அறிவிச்சுட்டு ஏமாத்தி கவர்ச்சிகரமா பேசி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்காங்க? நீட் தேர்வை என்னென்னலாம் பேசினாங்க சட்டமன்ற தேர்தல் போது, நாடாளுமன்ற தேர்தல் போது என்னென்னலாம் பேசினாங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து. எவ்வளவு நாள் ஆச்சு? 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் அழகாக பேசுறார், கவர்ச்சிகரமா பேசினார். மக்கள் எல்லாம் ஆஹா ஓஹோ பரவாயில்ல, விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆடணும்னு ரகசியத்தை சொல்லுவார். இது வரைக்கும் ரகசியத்தையே சொல்ல மாட்டேங்கிறார். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 38 நாடாளுமன்ற இருந்தாங்க. 38 நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு குறித்து பேசி அழுத்தம் கொடுத்து இதை ரத்து செஞ்சிருக்கணும்ல. அதுக்கு தானே தமிழ்நாடு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க. என்ன செஞ்சாங்க? அதனாலதான் நாங்க சொல்றோம், அவர்கள் வெற்றி பெற்றாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. அது அவர்கள் மத்திய அரசுக்கு காவடி தூக்குகின்ற காட்சியை தான் பார்த்துட்டு வரும். எதிர்கட்சியா இருக்கும்போது கோ பேக் மோடின்னாங்க. ஆளுங்கட்சியா வந்த பிறகு அங்க ரத்தன கம்பளம் விரிச்சு வெல்கம் மோடிங்கிறாங்க. சட்ட வேடம் போடுகிற கட்சி திமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேமுதிக பொதுச் செயலாளர் சொன்னதை போல தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி நாங்கள் நாடாளுமன்றத்தில் மக்களுடைய குரல் ஒலிக்கும், மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மக்களுக்கு தேவையான பிரச்சனை தீர்த்து வைப்போம். அதுதான் எங்களுடைய லட்சியம், எங்களுடைய கூட்டணி லட்சியம். அதுதான். நன்றி, வணக்கம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும். விளவங்கோடு இடைத்தேர்தலில் எங்களுடைய கழக வேட்பாளர் போட்டியிடுவதற்கு இப்பொழுது அங்கே எங்களுடைய அமைப்புச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம் அவர்கள் அங்கு இருக்கின்ற கழக நிர்வாகிகளும் அழைத்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர் இறுதி முடிவு எடுத்தவுடன் விரைவில் அங்கே வேட்பாளர் அறிவிப்புக்கான அறிவிப்பு வெளியிடப்படும். அனைவரும் உங்களை அழைத்து அது அறிவிப்பு வெளியிடும். சந்திக்கிற முதல் தேர்தல். நானும் பொதுச் செயலாளராகி கேப்டன் இல்லாமல் நாங்களும் சந்திக்கிற முதல் தேர்தல். இந்த 2 கூட்டணியும் அந்த 3 தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோட மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதை இந்த இடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.